வானத்தை நோக்கி பாய்ந்து வந்த துப்பாக்கி குண்டுகள். பதறி அடிச்சு மீன் பிடிக்கிறத விட்டுட்டு கரை திரும்பின ராமேஸ்வரம் மீனவர்கள். பல லட்சங்கள் நஷ்டம் ஏற்பட்டதா மீனவர்கள் வருத்தம் தெரிவிச்சிருக்காங்க. எப்பயும் இல்லாத அளவுக்கு அதிகப்படியான ரோந்து கப்பல்கள் வலம் வரதா குற்றச்சாட்டு வைக்கப்பட்டிருக்கு. ராமேஸ்வரம் மீனவர்கள் மீன் பிடிக்கிறதுக்காக ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்துல இருந்து அனுமதி சீட்டை பெற்று கச்சத்தீவு பகுதியில மீன் பிடிச்சிட்டு இருந்திருக்காங்க. 300க்கும் மேற்பட்ட விசை படகுகள்ல எல்லை தாண்டி மீனவர்கள் மீன் பிடிச்சதாலதான் இலங்கை படையினர் இந்த மாதிரி துப்பாக்கிய வானோக்கி சுட்டதா கூறப்படுது. அதை தொடர்ந்து அதிகப்படியான ரோந்து கப்பல்கள் வலம் வந்ததாகவும் கூறப்படுது. வானத்தை நோக்கி துப்பாக்கி குண்டுகள் பாய்ந்த நிலையில அதை பார்த்து பதறி அடிச்சிட்டு மீனவர்கள் கரை திரும்பி இருக்காங்க. இதனால ஒரு விசைப்படகுக்கு 50,000 70,000 வரைக்கும் நஷ்டம் ஏற்பட்டதா கூறப்படுது. இப்படி இவங்களுடைய இந்த செயலால பல லட்சங்கள் நஷ்டம் ஏற்பட்டதா மீனவர்கள் வருத்தம் தெரிவிச்சிருக்காங்க. எப்பவும் இல்லாத அளவுக்கு இந்த தடவை அதிகப்படியான ரோந்து கப்பல்கள் இங்க வலம் வந்ததால பெரும் பரபரப்பு சூழல் ஏற்பட்டிருக்கு. குண்டும் குழியுமாய் இருக்கக்கூடிய சாலையில நூல் இழையில உயிர் தப்பிச்ச 2 நபர்கள். உயிர் பறி போனாதான் சாலை சரி செய்யப்படுமா? பொதுமக்கள் ஆதங்கம். என்ன நடந்தது விரிவா இந்த வீடியோல பார்க்கலாம். சென்னைக்கு அடுத்தபடியா தமிழகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு மாநகரம் கோவைதான். அது மட்டும் இல்லாம இப்போ கோவையில அதிக அளவுல பன்னாட்டு நிறுவனங்கள் வளர்ந்து வரக்கூடிய சூழல்ல வெளிமாநிலத்தை சேர்ந்த பல பேரும் இங்க பணிபுரியறதுக்காக வந்துட்டு இருக்காங்க. இந்த நிலையில தான் கோவையில இருக்கக்கூடிய சில சாலைகள் சேதமடைஞ்சு கிடக்கிறதா குற்றச்சாட்டு எழுந்திருக்கு. சில ஆண்டுகளுக்கு முன்னாடி உக்கடத்திலிருந்து பொள்ளாச்சி உடுமலை பழனி போகக்கூடிய சாலையில மேம்பாலம் அமைக்கப்படக்கூடிய பணிகள் நடந்துட்டு வந்தது. அந்த பணிகள் நிறைவடைஞ்சு சமீபத்துல தான் இந்த பாலமானது பயணிகள் பயன்பாட்டுக்கு திறக்கப்பட்டிருந்தது. பால பணிகள் காரணமா இங்க சாலைகள் சேதமடைஞ்ச நிலையில பாலம் திறக்கப்பட்டும் இந்த சாலைகள் சரி செய்யப்படல அப்படின்னு கூறப்படுது. இந்த நிலையில தான் ஆத்து பாலத்துல இருந்து சுந்தராபுரம் போகக்கூடிய சாலையில குறிச்சிக்குளம் பக்கத்துல இருசக்கர வாகனத்துல 2 பேர் போயிருந்திருக்காங்க. சாலை பழுதடைஞ்சிருந்ததால அப்போ அந்த இருசக்கர வாகனம் சறுக்குனதால அந்த 2 நபர்களும் கீழே விழுந்திருக்காங்க. அப்போ இன்னொரு சரக்கு ஆட்டோ அந்த வழியா வந்த நிலையில நூல் இழையில இவங்க உயிர் தப்பிச்சிருந்திருக்காங்க. இது தொடர்பான சிசிடிவி காட்சியும் வெளியாகி இருக்கு. கொஞ்சம் விட்டிருந்தா இவங்களுடைய உயிர் பறி போயிருக்கக்கூடிய சூழல் ஏற்பட்டிருந்திருக்கும்.